அனைவருக்கும் வணக்கம். ராகுல் என்பவர் ஒரு தனியார் கம்பெனியில் நிர்வாகியாக வேலை பார்த்து வந்தார். அவருக்கு மனைவியும் 2 குழந்தைகளும். மனைவியும் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்தார். மகன் 8ஆம் வகுப்பு, மகள் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார்கள். ராகுல் காலையில் 8 மணிக்கெல்லாம் சென்று விடுவார். அந்த நேரத்தில் போக்குவரவு நெரிசல் மிகவும் அதிகமாக இருக்கும். எதிரே வந்த ஒரு கார் மீது மோதிவிட்டார். மெதுவாகத்தான் செல்வார், இருந்தாலும் மோதிவிட்டது. அவன் பயங்கரமாக அந்த ஆள் சண்டை பிடித்தார். பெயர் தினேஷ். அவரும் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்தார். பெரிய பதவியில் தான் இருந்தார். என்ன செய்வது? 2 பேரும் பெரிய பதவியில் இருந்து என்ன செய்வது? பேச்சுக்கள் ஒன்றுக்கொன்று அளவுக்கு மீறி போனது. அதிகப்படியாக பேச்சை பேசிக்கொண்டார்கள், பேச்சை வளர்த்து கொண்டார்கள். யார் சமாதானம் செய்தும் கேட்கவில்லை. தினேஷ் என்பவர் ராகுல் மீது காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்து விட்டார். காவல் நிலையத்தார் அலைபேசியில் ராகுலிடம் தொடர்பு கொண்டு காவல் நிலையத்திற்கு உடனே வரும்படி உத்தரவிட்டனர். ராகுலும் சென்றார். இந்த வண்டிக்கு இவ்வளவு செலவு கொடுத்துவிடவும், இருவரும் சமரசமாக போய்விடவும் என்று அறிவுறுத்தினர். சரி என்று சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டுவிட்டு ராகுல் திரும்பிக் கொண்டிருந்தார் வீட்டிற்கும் வந்தாகிவிட்டது. கார் நிறுத்தும் இடத்தில் காரை நிறுத்துவதற்குள் ராகுலின் 2 குழந்தைகளும் ஓடி வந்தார்கள். அம்மாவை இன்னும் காணவில்லை, நாங்கள் வந்து எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, இன்னும் டிஃபன் சாப்பிடவில்லை என்று சொன்னார்கள். ராகுலுக்கோ பயம் பிடித்து விட்டது. காலையில் அந்த கார்காரர் தினேஷ் குடும்பத்தையே ஒழித்து கட்டிவிடுவேன் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. யோசித்து பார்த்துவிட்டு என்ன செய்யலாம் என்று சிந்தித்தார். அந்த வேளையில் குழந்தைகள் இருவரும் மிகவும் வேகமாக அழத் தொடங்கிவிட்டார்கள். திடீரென்று ஒரு கார் வரும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார். வேகமாக ராகுல் கேட்டிற்கு வெளியே வந்தார். காலையில் நம்மிடம் வாதாடியவர், நம்மேல் புகார் மனு கொடுத்தவர், காவல் நிலையத்தில் புகார் செய்து நம்மை காவல் நிலையத்துக்கு இழுத்து சென்று கேவலப்படுத்திய நபர் ஏன் மீண்டும் வீட்டுக்கு வந்திருக்கிறான், என்ன விஷயம் என்று பதட்டத்துடன் சென்றார். அருகில் சென்று என்ன என்று விசாரித்தார். அதற்கு தினேஷ், நான் உங்களுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றேன்.
உங்கள் மனைவிதான் என் மனைவியை காப்பாற்றியிருக்கிறார். எந்த விதத்தில் என்று சொல்லட்டுமா? என் மனைவி ஷாப்பிங் சென்ற பொழுது ஒரு வாகனம் மோதி, இருசக்கர வாகனம் மோதி விழுந்து விட்டார். கூட்டம்தான் போட்டார்கள். அருகில் இருந்த கடையிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து தெளித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். யாரும் ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்ல முன்வரவில்லை. உங்கள் மனைவிதான் முன் வந்தார், கூட்டிக் கொண்டு சென்றார். ஆஸ்பத்திரியில், நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்து என் மனைவியினுடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறார். நீங்கள் யார் என்று கேட்டேன். இந்த விபரம் தந்தார். உங்களுடைய புகைப்படத்தையும் காண்பித்தார் மொபைலில் இருந்து. நீங்கள்தான் என்று அறிந்து கொண்டேன். காலையில் தான் இவ்வளோ நேரம், 1 மணி நேரம் நாம் இருவரும் வாதாட்டம் போட்டோம் அல்லவா? முகம் மறக்கவில்லை. வீட்டு விலாசம் சொன்னார். இப்பொழுது என் கணவர் வீட்டிற்கு வந்திருப்பார் என்று சொன்னார். நான் நேராக வந்தேன். உங்கள் மனைவி இன்னும் என் மனைவி அருகில்தான் இருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். இரு வீட்டில் இருந்தும் யாரும் வரமாட்டார்கள். உங்கள் மனைவிதான் காலையிலிருந்து என் மனைவியை கவனித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தகவல் சொல்லவில்லை, அதற்கு காரணமும் சொன்னார். நீங்கள் பயந்து விடுவீர்கள். மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய போய் பல விதத்தில் நாம் சிக்கியிருக்கிறோம், துன்பப்பட்டிருக்கிறோம், அல்லல் பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மற்றவர்களைப் போலவே நாமும் வேடிக்கை பார்க்கலாம், பார்க்காமல் ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று அடிக்கடி சொல்வார். அதனால் நான் தகவல் கொடுக்கவில்லை என்ற விவரமும் சொன்னார். உங்கள் குழந்தைகள் இருவரும் சாப்பிடாமல் இருப்பார்கள் என்று மிகவும் வருந்தினார். அவர்களுக்கு நான் பார்சல் வாங்கி கொண்டு வந்துள்ளேன். அவர்களும் சாப்பிடட்டும், நீங்களும் சாப்பிடுங்கள். நான் போய் உங்கள் மனைவியை அனுப்பிவிடுகிறேன் என்று சொன்னார். அதன் பிரகாரம் இருவரும் சமரசமானார்கள். உடனே மருத்துவமனைக்கு செல்லாமல் தினேஷ் காவல் நிலையத்துக்கு சென்று தான் கொடுத்த புகார் மனுவை வாபஸ் செய்து கொண்டார். அடுத்ததாக மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவமனைக்கு சென்று, நீங்கள் வீட்டுக்கு சென்று விடுங்கள், ஒரு கால் டாக்ஸி அழைத்துள்ளேன், வீட்டிற்கு சென்று விடுங்கள். உங்கள் குழந்தைகள் இருவரும் உங்கள் கணவரும் சாப்பிட்டு விட்டார்கள். நீங்கள் வீட்டுக்கு புறப்படவும், நான் பார்த்து கொள்கிறேன். என் உயிருள்ள வரை நீங்கள் செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் என்று காலில் விழாத குறையாக சொன்னார் தினேஷ். உங்கள் கணவரையும் கேட்டு பாருங்கள். எங்கள் இருவருக்கும் காலையில் ஒரு விவாதம் நடந்தது, கேட்டு பாருங்கள் என்று சொன்னார். ராகுல் மனைவியும் சரி என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு திரும்பினார். நடந்த விவரங்களை ராகுல் மனைவி சொல்லவும், ராகுல் சொல்லவும், எல்லோரும் எங்கேயோ எப்படியோ நடந்தது, நமக்கு சமாதானத்தை கொடுத்தது, நன்றி ஆண்டவருக்கு என்று சொல்லிவிட்டு மகிழ்ந்தார்கள். அனைவரிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா, கோயம்புத்தூர்.